அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையலறையில் மறந்தும் கூட இந்த 5 பொருட்களை வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையலறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடியெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை வச்சுருந்தாங்க. இது எல்லாமே நம்ம சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் நம்ம நினச்சதை பண்ணணும் அப்படின்றதுல நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றி இருக்கிறோம். ஆனால் இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணும். அப்போ அங்கே என்ன பண்ணும்? தரித்திர நிலையும் வறுமையும் தான் ஏற்படும். சமையல் அறையில் எச்சில் பாத்திரங்களை போடாதீங்க, ரொம்ப நேரம் போட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மேடு தான் செய்யணும். அப்போ அவங்க வேலைக்காரங்க அதை செய்கிற வரைக்கும் அது நாங்கள் சிங்கில் தானே வச்சுருக்க முடியும், நாங்களே வாஷ் பண்ணி வச்சுட்டா நாங்கள் ஏன் மெய்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் நம்ம சமையலறை எந்த அளவுக்கு நம்மளுக்கு முடிந்த வரைக்கும் நீட்டாக சுத்தபத்தமாக இருக்குதோ அதை வச்சு தான் நம்மளுடைய நிதி நிலைமை, பொருளாதார நிலை இருக்கும் அப்படின்னு அன்னைக்கே நம்மளுடைய முன்னோர்கள் கணிச்சு வச்சாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் அடுப்பாக இருக்கட்டும், கேஸ் அடுப்பாக இருக்கும் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் விறகு அடுப்பு தான். அதை என்ன பண்ணுவாங்க, அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் சாணி போட்டு மொழுகி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு அதை ரொம்ப ரொம்ப மங்களகரமாக வச்சுருப்பாங்க அந்த அடுப்பை. அப்போ அது என்ன பண்ணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த சுத்தம், அந்த பசும் சாணத்தை போட்டு அவங்க அதை மொழுகி வச்சிருக்கும் பொழுது அங்கே மகாலட்சுமி வாசம் செய்வா, அன்னபூரணி வாசம் செய்வா. அப்போ அங்கே அந்த இடத்துல அன்னக்குறை அப்படிங்கிறது ஏற்படாது. இப்போ நம்ம நாகரிக வளர்ச்சியில், விஞ்ஞான வளர்ச்சியில் கேஸ் அடுப்பு, எலக்ட்ரிக் அடுப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு. ஆனால் வந்தாலுமே முடிந்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வச்சுக்கணும். முன்னாடியெல்லாம் கிச்சன்லேயே சிங்க் அப்படிங்கிறது இருக்காது. சமையலறை செய்கிறது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, பாத்திரங்கள்லாம் விலை கழுவுறது வெளியில் ஒரு பக்கம் கொல்லை பக்கமாக போய் போட்டுருவாங்க. அதெல்லாம் தட்டையெல்லாம் கழுவிட்டு அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே தான் பாத்திரமெல்லாம் கழுவி அதை கொண்டு கழுவுன பாத்திரங்கள் தான் சமையலறையிலேயே இருக்கும். அந்த எச்சில் பாத்திரம்ங்கிறது புறத்தில் தனியாக தான் இருக்கும். அவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு கூட அதை சுத்தம் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்து வைப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே நம்மளுக்கு ஒரே இடத்துல நம்மளுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சிங்க்கு அடுப்புக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் அப்படியே நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கணும்னு சிங்க் வச்சுருக்கிறோம். அப்போ என்ன பண்ணோம், நம்ம விஞ்ஞான ரீதியாகவே நம்ம பார்த்தாலும் ரொம்ப நேரம் அந்த எச்சில் பாத்திரம் இருக்குது அப்படின்னா அங்கே கொசுக்களோ ஈயோ மொச்சு அது நம்ம சமையல் செஞ்சு வச்சுருக்கிற அந்த இடத்துல உட்கார்ந்தது அப்படின்னாலும் அதை நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியம் நம்மளுக்கு கெட்டு தானே போகும். இதன் காரணமாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் சமையல் அறையில் எச்சில் பாத்திரங்களை போட்டு வைக்காதீங்க, ரொம்ப நேரம் வச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயங்களுமே நாம் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அந்த துடைப்பம், குப்பை, அந்த குப்பை தொட்டி அங்கேயே இருக்கணும். அப்போ தான் ஏதாவது செஞ்சோன்னா டக்குன்னு அதை போடுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, டஸ்ட்பினை கிச்சனில் வைக்கிறாங்க. அப்படி கிச்சனில் வைக்கவே கூடாதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு முட்டை ஓடாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது காய்கறிகள்லாம் நறுக்கிறோம், இப்போ அதில் போடுறோம்னா அதில் சின்ன சின்ன கொசுக்கள்லாம் ஈக்கள்லாம் மொக்கும். அது நம்மளுடைய சமையலை பாதிக்கும். நம்ம ஏதோ ஒரு சாதம் போட்டு வச்சுட்டு மேலே கரண்டி ஏதோ வச்சுருப்போம், அந்த கரண்டியில் உட்காரும், அதை நம்ம வாஷ் பண்ணாமல் திருப்பி அதையே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கன்னா இது தரித்திரத்தை உண்டு பண்ணும் அப்படின்ற சூழ்நிலையை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த துடைப்பம், டஸ்ட்பின், இதெல்லாம் டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்கள். அதை டக்குன்னு வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க. எந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் குப்பை கூட அப்படிங்கிறது வீட்டுக்கு வெளியில் தான் வச்சுருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே கூட்டி எல்லாமே கொண்டு போய் வெளியில் வச்சுருவாங்க. அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால 5 மணிக்கே வீட்டை சுத்தம் பண்ணி குப்பைகள்லாம் வெளியில் வச்சுருவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க, நீங்கள் குப்பைகளை ஒரு ஓரமாக யாரு கண்ணுக்கும் தெரியாமல் வைங்க. சமையலறையில் கண்டிப்பாக நீங்கள் வைக்கவே கூடாது. இன்னொன்று, கண்ணாடி
சமையல் அறையில் நிறைய பேர் கண்ணாடி வச்சுருக்கிறீங்க இப்போ புதுசாக. ஆனால் கண்ணாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்ணாடிகள் முடிந்த வரைக்கும் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிகளை சமையல் அறையில் வைப்பதையுமே நீங்கள் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இன்னொன்று, உடைந்த பாத்திரங்களை வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம விலை ஜாஸ்தியாக வாங்கியிருக்கிறோம். லைட்டாக தான் ஒரு செராமிக் பவுலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக கீறல் விழுந்திருக்கு, ஆனால் அந்த பவுல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி உடைந்த பொருட்கள் இருந்தது அப்படின்னா அந்த உடைந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் உங்களுக்கு வறுமைகளும் தரித்திர நிலைகளும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால அந்த உடைந்த பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்துங்கள் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகளில் டிசைனாக டப்பா வாங்கி வச்சு அடுக்கி வச்சுருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுலேயும் இது போட்டு வைக்கணும்னு போட்டு வச்சுருவாங்க. திருப்பி வந்து அவங்க ரீஃபில் பண்ண மாட்டாங்க. நிறைய டப்பா வந்து காலியாக இருக்கும். இது நிறைய பேர் வீட்டில் வந்து நடக்குது. அப்படி காலியாக இருக்கிற டப்பாக்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு பாக்ஸில் போட்டு அதை வந்து நீங்கள் மேலே செல்ஃபில் வச்சுருங்க. ஆனால் இங்கே காலியான டப்பாக்கள் அங்கே இருந்தது அப்படின்னா அங்கே வந்து அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்யக்கூடிய அந்த இடத்துல அந்த காலியான டப்பாக்கள் இருந்ததுன்னா அன்னதரித்தினம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போவுமே பூஜை அறையை நம்ம எவ்வளவு நீட்டாக நம்ம எவ்வளவு ஒரு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சமையல் அறையுமே கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ எப்பவுமே நான் தொடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல வரல. முடிந்த வரைக்கும் 1-2 விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்மளுடைய முன்னோர்களினுடைய வாழ்க்கையை எடுத்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கே புரியுங்க. நம்ம வேலைக்கு போகிறோம். இப்போ நாகரிக வளர்ச்சியில் பல மாற்றங்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் தான். ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம விடாமல் பாரம்பரியமாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியமும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க? இது மாதிரியான ஆரோக்கியம் கெட்டு போகும். அதன் மூலமாக நம்ம மருத்துவமனைக்கு போய் நம்ம உடம்பும் கெட்டு காசு பணமும் வீண் விரைய செலவாகி அது நிறைய பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கும் நம்ம ஃபேமிலியில். இதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியுங்க. அதனால் முடிந்த வரைக்கும் அந்த சமையல் அறையை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு அன்னபூரணி படம் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சமையலை செய்யுங்க. நீங்கள் தினந்தோறும் குளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து அதை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. ஆனால் அன்னலட்சுமி படத்தை அப்படியே மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் சமையலை செஞ்சாலே போதுங்க. அதே மாதிரி நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய வசதியை பொறுத்து அதை தேர்வு செஞ்சுக்கணும். இப்போ இவ்வளவும் நாம் சொல்லியிருக்கிறோம். இது இந்த நேரத்தில் உடனே கழுவணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம 12 மணி ஆனாலும் வாஷ் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிறத நான் கட்டாயப்படுத்த கிடையாதுங்க. இது ஒவ்வொருத்தரினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப அதை மாற்றிக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எவ்வளவு வறுமைகள் தரித்திர நிலைகள் இருந்தாலும் அது நீங்கும் அப்படிங்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.